உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டடி இன் தி புக் ஆஃப் டானியல் என்கிற இந்த தீர்க்க தரிசன நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான சில வசனங்களையும் சில ஆய்வுகளையும் நாம் பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராய்ச்சி நேரத்தில் நம்மோடு கூட இணைந்து இந்த ஆராய்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 4 வாலிப ஊழியர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாம். அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய தகவல்களை நீங்கள் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய பேர் எபினேசர் பால். இந்த சென்னை பகுதியில் என்னுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். God bless you. என்னுடைய பேர் வில்லியம்ஸ். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன் பாஸ்டர். சந்தோஷம். என்னுடைய பேர் மைக்கேல் சாமுவேல். தஞ்சாவூர் காரைக்கால் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு. God bless you, மைக்கேல். என்னோட பேர் செல்வன். நான் ரேடியாலஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு படிக்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் போன முறை உங்களிடத்தில் சொல்லுகிற பொழுது சொன்னேன், நாம் அந்த பாப்பு ரோம மார்க்கம் அல்லது ஆன்மீக ரோமினுடைய சில செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு முடிவுக்கு வருவதும், அதைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான பகுதிக்கு நாம் கடந்து போகத்தக்கதாக இருக்கிறோம் என்று நான் சொல்லியிருந்தேன். தானியேல் 11ஐ 5 பகுதியாக நாம் பிரிக்கலாம். அதில் முதல் பகுதி மேற்குக்கும் கிழக்குக்குமான போராட்டம், 2லிருந்து 4 வசனங்கள் வரையிலும். அதற்கு பிற்பாடு வடக்குக்கும் தெற்குக்குமான போராட்டம், அதை நாம் 5வது வசனத்தில் இருந்து நாம் 20வது வசனம் வரையிலும் பார்த்தோம். அதே போல் 21வது வசனத்திலிருந்து நாம் எதை குறித்து படிக்கலாம் என்று சொன்னால், அரசியல் ரோம் அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். 31லிருந்து 31 வரைக்கும் ஆன்மீக ரோமினுடைய செயல்பாடுகள். இதுக்கப்புறம் ஆன்மீக ரோம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு போன முறையே நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். அந்த ஆன்மீக ரோம் எது வரைக்கும் அப்படி செய்யும் என்று சொன்ன பொழுது, கோபம் முடிகிற வரைக்கும். கோபம் எப்பொழுது முடியும்? கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக அந்த 7 வாதியின் காலத்தில் கோபம் முடியும். கோபம் முடிகிற வரைக்கும் யாருடைய செயல்பாடுகள் இருக்கும்? ஆன்மீக ரோமினுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 5வது பகுதி என்னவென்றால், ஆன்மீக ரோம் தான். ஆனால் இப்போது பார்க்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் 40வது வசனத்திலிருந்து, சரிங்களா, 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும், சரிங்களா, 40வது வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் கடைசி கால நிகழ்வுகள். சரிங்களா, those are called as last day events in its sequence. இந்த வரிசையிலேயே நடக்க போகிற கடைசி கால நிகழ்வுகள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது. 2வது, வெளிப்படுத்தல் 11 40வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் மொத்தம் 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனத்தில் கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி கிருபையின் காலம் ஒரு முடிவுக்கு வரும். சரிங்களா, க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். அந்த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷனுக்கு வழி நடத்தக்கூடிய 12 சம்பவங்கள் அதில் இருக்கிறது. எத்தனை சம்பவங்கள்? சம்பவங்கள் அல்ல, தீர்க்க தரிசனங்கள். அது சம்பவங்களாக மாறினது சிலது உண்டு, சில காரியங்கள் இன்னும் சம்பவமாக மாற காத்திருக்கிற தீர்க்க தரிசன பகுதிகள். ஸோ 6 வசனத்தில் எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை தீர்க்க தரிசன நிகழ்வுகள்? 12 தீர்க்க தரிசன நிகழ்வுகள் இருக்கிறத பார்க்க முடியும். குறைந்தது ஒரு வசனத்திற்கு 2 தீர்க்க தரிசன நிகழ்வுகள். இது அனைத்தும் கிருபையின் கால முடிவுக்கு வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய நிகழ்வுகள். சரிங்களா, இந்த 6 வசனம். அடுத்தது 12ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 3 வசனங்கள் வரையிலும்
அது ஒரு கடைசி கால சம்பவங்கள். இது கிருபையின் கால முடிவுக்கு பிற்பாடு நடைபெற போகிற சம்பவங்கள். ஸோ இப்போ நம்ம படிக்க போகிறது இந்த பகுதி நாம் இருக்கும் காலமும் சேர்க்கப்பட்டது. ஸோ இவ்வளோ நாள் படித்தோமே, அந்த ராஜா இந்த ராஜாலாம் படித்தோம். இப்போது இது நம்மை பற்றினது. ஆகவே இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, தானியேல் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது சில முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். சரிங்களா? பியூட்டி என்ன அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் தானியேல், 7ஆம் அதிகாரம் தானியேல், 8ஆம் அதிகாரம் தானியேல், 11ஆம் அதிகாரம். இது நாலுமே, இந்த 4 தீர்க்க தரிசன பகுதிகளும் ஒரே காரியத்தை சொல்லுவது போலவே இருக்கும். சரிங்களா? 4லையும் நம்ம என்ன செய்ய முடியும்? கிரேக்கத்தை பார்க்க முடியும், ரோமை பார்க்க முடியும், மேதிய பெர்சியாவை பார்க்க முடியும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் பாபிலோனை பார்க்க முடியும். சரிங்களா? எதில் பார்க்கலாம்? 2ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் பாபிலோனை பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் பாபிலோனை பார்க்க முடியாது. 11ஆம் அதிகாரத்தில் பாபிலோனை குறித்து பார்க்க முடியாது. சரிங்களா? ஆனால் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் தகவல் இருக்கும், அதே தகவலை 7ஆம் அதிகாரம் சொல்லும், ஆனால் கூடுதலாக சொல்லும், எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லும். இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை விட 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பாபிலோனை குறித்து 2ஆம் அதிகாரம் என்ன பேசுகிறதோ அதை விட 7ஆம் அதிகாரத்தில் அதிகமாக பேசும். புரியுதுங்களா? இது ஒன்று. இன்னொரு பியூட்டி, அந்த 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது 8ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது எக்ஸ்பான்ஷன் இருக்கும். சரிங்களா? ஆனால் ரிப்பீட்டேஷன் தான். இது வந்து பைபிள் பிரின்சிபல், ப்ராஃபட்டிக்கல் பிரின்சிபல். என்ன அப்படின்னா, ரிப்பீட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற தகவலை விட 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற தகவல் அதிகமாக இருக்கும். இதுதான் தானியேல் புத்தகத்தினுடைய அல்லது பைபிளினுடைய பியூட்டியே. இது நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். சரிங்களா? பைபிளில் நிறைய இடங்களில் இந்த ரிப்பீட் அண்ட் என்லார்ஜ் பிரின்சிபலை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதனால் இந்த அடிப்படையில், இதை நம்ம புரிந்து கொண்டதன் அடிப்படையில் தானியேல் 2, 7, 8, 11 இது 4ற்கும் தகவல்கள் கூடிக்கொண்டே போனாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருந்தது. சரிங்களா? தானியேல் 2னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் ராஜ்யங்களை தேவன் எப்படி ஸ்தாபிக்கிறார் என்பதை நமக்கு காட்டும். பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோம் காட்டும் ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறது. தானியேல் 7னுடைய நோக்கம் என்னன்னா, ராஜாக்கள் எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறார்கள் என்பதுதான். சரிங்களா? சிங்கம், கரடி, சிவிங்கி, அப்புறம் கெடியும் பயங்கரமான மிருகம், அப்புறமா அதில் 10 கொம்பு, அப்புறம் சின்ன கொம்பு என்ன செய்வான், கடைசியாக யார் ஸ்தாபிக்கப்பட போகிறார். சரிங்களா? ஸோ ராஜா எப்படி ஸ்தாபிக்கப்பட போகிறார்? 2வது அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்பட போகிறது? 7ஆம் அதிகாரத்தில் தேவன் என்னும் ராஜா எப்படி ஸ்தாபிக்கப்படும்? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிங்டம் அண்ட் கிங்ஸ். சரிங்களா? தானியேல் 8வது அதிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி சாங்சுரி. சரிங்களா? ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்படுவதை குறித்து பேசுகிறது. ஒரு நோக்கம் புரியுதுங்களா? 8ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரத்தினுடைய நோக்கம் தேவனுடைய ஜனம் எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறார்கள். ஸோ 11, 12 ஒரே தீர்க்க தரிசனம் தான், ஒரே தீர்க்க தரிசன தொகுப்பு தான். சரிங்களா? லாஸ்ட் ப்ராஃபஸி ஆஃப் டேனியல். இந்த 11, 12 ஏதோ அந்த ராஜாவை பற்றி பார்த்தோம், வடதிசை ராஜாவை பற்றி பார்த்தோம், தென்திசை ராஜாவை பற்றி பார்த்தோம், அப்படியெல்லாம் இருக்கும். முடியும் போது தேவனுடைய ஜனம் எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறார்கள், தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காட்ஸ் பீப்புள். ஸோ இவ்வளோ நாள் ராஜாவை குறித்து படிச்சிருக்கலாம், ராஜ்யத்தை குறித்து படிச்சிருக்கலாம், ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து படிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ படிக்கிறது நம்மை குறித்து. இட் இஸ் அபவுட் அஸ். 11, 12 நம்மை பற்றினது. அது எங்கே முடியும்னு சொன்னால், தேவனுடைய ஜனம் எப்படி ஸ்தாபிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல கூடி ஆண்டவர் என்ன செய்வார்? முடிப்பார். ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி.
இந்த 4 தீர்க்க தரிசனம் சொன்னால என்னென்ன தீர்க்க தரிசனம் சொன்னேன்? 2ஆம் அதிகாரம் நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து என்ன எந்த அதிகாரம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னேன்? 7ஆம் அதிகாரம். அடுத்த அதிகாரம் 8ஆம் அதிகாரம். இன்னொன்று 11. சரிங்களா? 11 and 12 வச்சுக்கலாம். ஓகே, இந்த 4 தீர்க்க தரிசன பகுதிகளும் தானியேல் இருக்கும் பொழுதே தொடங்கிடுச்சு இல்லை? அதாவது தானியேல் 2 சொப்பனம் கண்டது தானியேல் இல்லை, நேபுகாத்நேச்சார். அப்போ தானியேல் இருக்கிறாரா? இருக்கிறார். தானியேல் 7 தானியேல் உயிரோடு இருக்கிறாரு. பாபிலோன்ல இருந்து தான் தொடங்குது. ஸோ தானியேல் அப்பையும் இருக்கிறார். தானியேல் 8 பாபிலோன் கிடையாது, ஆனால் எதை பற்றி இருக்கும்? மேதிய பெர்சியா பற்றி இருக்கும். அப்பையும் இந்த மேதிய பெர்சியா ராஜ்யம் துவங்கும் போதும் யார் இருப்பா? தானியேல் இருப்பார். தானியேல் 11 மேதிய பெர்சியால இருந்து தான் தொடங்கும். அந்த தானியேல் 11 யாருடைய காலத்தில் துவங்கிரும்? தானியேலுடைய காலத்தில் துவங்கிரும். சொன்னால் மேதிய பெர்சியாங்கிற ராஜ்யம் துவங்கிரும். ஸோ 4 தீர்க்க தரிசன பகுதிகளும் தானியேல் இருக்கும் பொழுதே நிறைவேறுகிறதை யார் பார்த்தா? தானியேலே பார்த்தார். ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? தானியேலுக்கு இது எப்படி முடியும்னு சொல்லப்படவே இல்லை. கேட்பாரு, ஆண்டவர் சொல்லுவார், நீ போப்பா, அது கடைசியில் ஒரு ஜனம் பார்த்துக்கும். அந்த ஜனம் யாரு? இந்த காரியங்கள் எப்படி முடிவடைப்ப கேட்பாரு. இந்த காரியத்தின் முடிவு என்னமா இருக்குமோ? நீ இப்போ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணு, அதை ஒரு ஜனம் பார்த்துக்கும். அந்த ஜனம்தான், அந்த ஜனத்தை குறித்து தீர்க்க தரிசனம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பகுதி ஒரு இன்ட்ரடக்ஷன் பகுதி தான், சரிங்களா? நம்ம அதிகமாக வசனங்கள் வாசிக்கப்படுறதுக்கு எதுவும் இருக்காது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன், வடதிசை ராஜா, இன்னொன்று தென் திசை ராஜா. இது எதை வச்சு ஆண்டவர் வடதிசை தென் திசைன்னு பிரிக்கிறாரு? அது இருந்த திசையை வச்சா இல்லை, அவங்க பாலஸ்தீனாவுக்கு வடக்குல பாலஸ்தீனாவுக்கு தெற்கே அப்படின்னு பிரிக்கிறார். அப்போ மையம் எது? பாலஸ்தீனம் அப்படின்னா தேவனுடைய சனம். சரிங்களா? கவனிச்சுட்டே வாங்க. இப்போ இந்த வடதிசை ராஜா ரோம் அப்படின்னு நம்ம படித்தோம். ஆனா 31வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோம் அரசியல் ரோம் இல்லை, என்ன ரோம்? ஆன்மீக ரோமா மாறுது. அதனுடைய நிலைமை மாறுது. வாசிக்கலாமா? தானியேல் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:29. குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்திற்கு வருவான். யாரை பத்தி பேசுறாருன்னா வடதேச ராஜா குறித்த காலத்துல எங்க வருவான்? தென் தேசத்திற்கு வருவான். ஆனாலும் அவனுடைய பின் நடபடி முன் நடபடியை போல் இராது. பின் நடபடி முன் நடபடியை போல இராது. முன்னாடி அவன் அரசியல் வல்லமையோடு வந்தான், இன்னொரு தடவையும் வருவான். எதை நோக்கி? தென் தேசத்துக்கு நோக்கி வருவான். ஆனா அவன் நடபடி எப்படி இருக்கும்? மாறி இருக்கும். விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த ரோமனுடைய செயல்பாடுகள் முன்னாடி போல இருக்காது, இப்ப எப்படி இருக்கும்? மாறி இருக்கும். அப்போ நெஜ ரோம் ஆன்மீக ரோமாக மாறுகிறது. ஒரு மாற்றத்தை, ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியுது. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் இது புரிஞ்சுக்கிட்டாதான் இது அடுத்து வரக்கூடியதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? புரியும். ஸோ ஒரு அரசியல் ரோம், ஒரு நிஜ ரோம், லிட்ரல் ரோம் ஸ்பிரிச்சுவல் ரோமா மாறுது. அவ்வளோதான். லிட்ரல் ரோம் எதா மாறுது? ஸ்பிரிச்சுவல் ரோமா மாறுது. இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. பாபிலோன் ஒன்று லிட்ரலாக இருந்துச்சா? இருந்துச்சு. வெளிப்படுத்தல கடைசி காலத்தில் பாபிலோன் ஒன்று இருக்குன்னு சொல்லப்படுகுதா? சொல்லப்படுது. ஆனால் இப்போ போய் நீங்கள் தேடுங்க மேப்பில், பாபிலோனுங்கிற ஒரு இடமே இல்லை, ஒரு நாடு இல்லை. ஆனால் இருக்கும். அது லிட்ரல் பாபிலோன். இப்போ இருக்க போகிறது ஸ்பிரிச்சுவல்
பாபிலோன். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போது இங்கேயும் ரோம் தான். இப்போ அது என்ன ரோமா மாறிடுதுங்க? ஸ்பிரிச்சுவல் ரோமா மாறிடுது. இந்த ரோம் தான் ஸ்பிரிச்சுவல் பாபிலோன். புரிஞ்சிக்க முடியுதுங்களா? இதே ரோம் தான், ஸ்பிரிச்சுவலி அது பாபிலோன். ஓகே, ஸோ ஒரு 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 மாற்றம் அதற்கு நடக்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி இந்த இடத்த நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே வடதேச ராஜா சண்டைக்கு யார் கூட வருவான்? எகிப்து கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இது கிமு வரைக்கும். கிபிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே படித்த பகுதியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் அந்த வீடியோவை போய் பாருங்கள். கிபிக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் தேசத்தை பற்றியே வரவே வராது, அதிகமாக வராது. இந்த ரோம் தானாக எப்படி விழுவும் அப்படிங்கிறது தகவலை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ரோமுடைய வீழ்ச்சி, தென் திசை ராஜா அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் படிக்க போகிறோம். கொஞ்ச நாள் யாரை பற்றி வராது? தென் திசை ராஜாவை பற்றியே வராது. தென் திசை ராஜா யாரு? எகிப்து. எகிப்தை பற்றி நம்ம பார்க்கவே முடியாது ஒரு சில காலங்கள். இடையில ரொம்ப பெரிய கேப் இருக்கும். தென் திசை ராஜா பற்றி பார்க்க முடியாது, எகிப்தை பற்றி நமக்கு படிக்க முடியாது. ஆனால் யாரை பற்றி படிக்க முடியும் தெரியுமா? ஜனங்களை குறித்து படிக்க முடியும். பீப்புள் ஆஃப் காட், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து படிக்க முடியும். அதானே இப்போ படித்தோம். எப்படி படித்தோம்? வால்டேனியர்கள் யார்? தேவனுடைய ஜனம்னு படித்தோம். ஆனால் அவங்க யூதர்களா? இல்லையே. பாருங்க, லிட்ரல் இஸ்ரேல் எப்படி மாறிடுச்சுங்க? ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலாக மாறுது தீர்க்க தரிசனத்தில். எப்படி லிட்ரல் ரோம் ஸ்பிரிச்சுவல் ரோமாக மாறுதோ, அப்படி லிட்ரல் இஸ்ரேல் யாராக மாறுறாங்க? ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலாக தீர்க்க தரிசனத்தில் ஒரு காலம் வரும்போது மாறுகிறது. அது எங்கேருந்து மாறுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். AD 34 லிட்ரல் இஸ்ரேலை காட் என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் யார் வர்றாங்க? ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். ஜென்டைல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே சேர்க்கப்படுறாங்க. புறஜாதியார் யாராக மாறுறாங்க? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறுறாங்க. ஸோ வால்டென்சிஸாக இருந்தாலும் சரி, ஆல்பிஜென்சிஸாக இருந்தாலும் சரி, அறிவாளிகள்னு படித்தோமா? அப்புறம் யாருன்னு படித்தோம்? ஞானவான்கள்னு படித்தோமா? இவங்கெல்லாம் யாருங்க? தேவனுடைய ஜனந்தான், ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ நம்ம இஸ்ரவேல் அப்படின்னு படித்தோன்னே, அல்லது தேவனுடைய சீயோன் குமாரத்தின்னு படித்தோன்னே, அந்த சீயோன் குமாரத்தி இல்லை, அது யாரை குறிக்கிறது? நம்மை குறிக்கிறது. சரிங்களா? தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியும். ஓகே, இதை ஒரு பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்கணும். சரியா? ஏன்னா இது மூணுமே இப்போ இன்வால்வ் ஆக போகுது. எது? வட திசை ராஜா, தென் திசை ராஜா, ஆவிக்குரிய இஸ்ரேல். எப்படி இவங்க இனி வரப்போக்கூடிய வசனங்களில் எப்படி அவங்கள பற்றி பேசப்படுகிறது? இப்போ நான் கேட்குறேன், இப்போ இஸ்ரேல் இருக்குது, ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு தெரிந்து கொண்ட நிலைமையில் இஸ்ரேலை வச்சிருக்கிறாரா? இல்லை. இஸ்ரேல் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் லாஸ்ட் டே ப்ராஃபசிஸ். கடைசி கால தீர்க்க தரிசனங்களில் இஸ்ரேலுக்கு பங்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகமே யாரை எதிர்பார்த்துட்டு இருக்குது? இஸ்ரேலையே பார்த்துட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருக்குது. ஆனால் தீர்க்க தரிசனத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கும் இல்லை. இஸ்ரேலுக்கு பங்கு இருக்கிறது, ஆனால் லிட்ரல் இஸ்ரேலுக்கு இல்லை. யாருக்கு? ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு. சரிங்களா? ஸோ இதை ஃபேஸ் பண்ண போகிறது கர்த்தருடைய திருச்சபை. அதை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இப்படி வச்சுக்கலாமே, இது ஆன்டி கிரைஸ்ட், ஓகே, இது காட்ஸ் சர்ச், தேவனுடைய சபை. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? வடதிசை ராஜா எங்கே வரப்போகிறான்? தென் திசைக்கு வரப்போகிறான். இப்போ நான் எப்பவுமே அதை ஒன்று சொன்னேன், வடதிசை ராஜா எப்போல்லாம் தென் திசைக்கு வர்றானோ அப்போல்லாம் அவன் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? இஸ்ரவேலுக்குள்ளே வந்து தான் வர முடியும்.
இதை வச்சுக்கோங்க, இது ஒரு ஃபார்முலா மாதிரி நினச்சிக்கோங்க. சரிங்களா? இந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 12 தீர்க்க தரிசனங்களை படிக்க போகிறோம். அதுதான் இந்த 40லேருந்து நம்ம படிக்க போகிற வேத பகுதியில் இருக்கிறது. சரி, 40வது வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரகவித்து கடந்து போவான். பாருங்களேன், இந்த 40வது வசனம் எப்படி தொடங்குது? முடிவு காலத்திலோ வென்றால். இன்னைக்கு அந்த முடிவு காலத்திலோ வென்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் முடிவு காலத்தில்? முடிவு காலம் என்றால் எது? ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். முடிவு காலத்திலோ வென்றால் யார் எங்கே போகிறா? தென் திசை ராஜா எங்கே போகிறான்? வடதிசைக்கு போகிறான். அப்போ முடிவு காலம் எது? முடிவு காலம் என்றால் எது நம்ம புரிஞ்சுக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 12:4. எது முடிவு காலம்? தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு தானியேல்கிட்ட, நீ எழுதி முடிச்சிட்டப்பா, எழுதி முடிக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நீ என்ன செய்? முத்திரை போடு. எது வரைக்கும் முத்திரை போட்டு வைன்றாரு? முடிவு காலம் வரைக்கும் முத்திரை போடு. முடிவு காலத்திலோ வென்றால் ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். எதை ஆராய்வாங்க? தானியேலை ஆராய்வாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. முடிவு காலத்தில் தானியேல் புத்தகத்தை ஆராய போகிறாங்க. அது வரைக்கும் இந்த புஸ்தகத்தை என்ன செய்? முத்திரை போடு அப்படின்னா அது வரைக்கும் யார் படித்தாலும் இந்த புஸ்தகம் புரிந்து கொள்ளவே முடியாததாக இருந்தது. சரியா? சரி, இப்போது தானியேலுக்கே ஒரு கேள்வி எழும்புது. அது 5வது வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்களேன். தானியேல் 12:5 வசனம். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேற 2 பேர் நிற்க கண்டேன். என்ன பார்க்குறாரு? தரிசனத்தில் 2 பேர் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு இது முத்திரை போடுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன அந்த தரிசனத்தில் 2 பேரை பார்க்குறாரு. ஒரு ஆற்றுக்கு இந்த பக்கம் ஒருத்தன், ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒருத்தன். இப்போது இன்னொரு நபரையும் பார்க்குறாரு. வாசிங்களேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். இப்போ தானியேல் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இந்த ஆச்சரியமானவைகள் நடைபெற முடிவு வர, ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும்? என்ன கேட்குறாரு? முடிவு காலம் வரைக்கும் மறைச்சு வையினாரு. இப்போ அவன் கேட்குறாரு முடிவு காலம் எப்போன்னு கேட்குறாரு. சிம்பிளாக என்ன பதில் வருது? 7வது வசனம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். ஏன்னா முடிவு காலம் அப்படின்னு சொன்னால் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. 2 விஷயம் சொல்கிறாருங்க. முடிவு காலத்துக்கு 2 ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறார். ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா? முடிவு காலம் என்பது காலம், அரை காலங்கள், அரை காலம். சரிங்களா? இப்போது இந்த காலங்கள் அரை காலம் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு கால்குலேஷன் பண்ணி நாம் ஒரு காலத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன காலம்? 1260 வருஷம். இந்த 1260 வருஷம் எங்கேருந்து தொடங்குதுன்னு சொல்லியிருந்தோம்? 538. இப்போ எங்கே முடியும்? 1798. சரிங்களா? இப்போ தானியேல் கேட்குறாரு முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும்? அந்த தீர்க்க தரிசனத்தை நினைவுபடுத்துகிறார். தானியேல் 7ல் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை சொல்லி இந்த காலகட்டத்தில் இது நிறைவேறும்னு சொல்கிறார். அப்போது 1798க்கு அப்புறம் தானியேல் புத்தகம் திறக்கப்படும். இப்போ பாருங்களேன்,
இது ஒன்று. ரெண்டாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு பாருங்களேன். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போது. பாருங்க, இந்த 1260 வருஷம் எதுக்கு கொடுத்தாரு? பரிசுத்தவான்கள் உபத்திரவப்படுத்துவதற்கு, பரிசுத்தவான்கள் சிதறடிக்கப்படுவதற்கு. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் சிதறடிக்கப்படக்கூடிய காலம் எதுல முடியும்னு சொல்றாரு? 1798. இப்போ ரெண்டாவது பரிசுத்தவான்கள் அவங்களுடைய உபத்திரவம் முடியும் போது முடிவு காலம் வந்துரும்ன்றார். மூன்றாவது 2 விஷயம் சொன்னேன். மூன்றாவது நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இது எதனுடைய முடிவு? எதனுடைய முடிவு காலம்? போப்பு ரோம மார்க்கத்துக்கு ஆண்டவர் கொடுத்த கால அளவின் முடிவு. சரிங்களா? போப்பு மார்க்கத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த கால அளவின் முடிவு. அப்போ முடிவு காலத்திலோ வென்றால், ரொம்ப அழகா புரியுதா? முடிவு காலத்தில் வென்றால் தென் திசை ராஜா எங்க போவான்? வடதேசத்துக்கு போவான். இப்போ முடிவு காலத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. எந்த முடிவு காலம்னா 1798 சுற்றி ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்க போகுது. அதுதாங்க தானியேல் 11:40. என்ன சம்பவிக்க போகுது? அடுத்த வகுப்பில் நம்ம என்ன செய்யலாம்? படிக்கலாம். ஆச்சரியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். துல்லியமாக நடைபெற போகிறது. 12ல் முதலாவது சம்பவம், முதலாவது தீர்க்க தரிசனம் இந்த வசனத்தில் நம்ம படிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் ஆர்வத்தோடு காத்திருங்கள். அடுத்த வகுப்பில் நாம் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் படிக்கலாம். அதுவரைக்கும் தேவன் உங்களோடு முன்னோடு கூட இருப்பார்.